அவ்வளோ எம்ஜிஎஸ். விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி போன்ற 2 படங்கள்லயும் ஒரே சமயத்துல நடிச்சிட்டு வர்றாரு நம்ம அஜித். இந்த 2 படங்களோட படப்பிடிப்பும் இந்த வருஷத்துல முடிஞ்சிடும். இருந்தாலும் இந்த 2 படத்துல எந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகும்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க அஜித் ரசிகர்கள். விடாமுயற்சி படம் தான் முதல்ல வர வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்ப வரும்னு படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதே சமயம் குட் பேட் அக்லி படத்தை 2025 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. விடாமுயற்சி படம் டிசம்பர்ல வெளியாகுமான்னு இனிமே தான் தெரிய வரும். ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா அடுத்தடுத்து அஜித் படங்கள் வெளிவர இருக்கும். இந்த 2 படத்தை முடிச்சதும் அஜித் சரோட 64வது படமா உருவாக போகும் படத்தோட பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிருக்குன்னு கோலிவுட் வட்டாரத்துல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்புல டைரக்டர் சிறுத்தை சிவா இயக்கத்துல தான் நடக்க போகுதுன்னு பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு வருது. சிவா இயக்கத்துல ஆல்ரெடி வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் ஆகிய படங்கள்ல அஜித் நடிச்சிருப்பாரு. சிவாக்காக அஜித் இந்த படத்துல நடிக்க போறதாவும் சொல்லப்படுது. இப்போ இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தாதான் ஜனவரியில படத்தை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷத்தோட பாதியில ரிலீஸ் பண்ண முடியும். இந்த கூட்டணி மீண்டும் இணைஞ்சா டைரக்டர் சிவா கூட அஜித் சார் இணையற 5வது படமா இது அமையும். டைரக்டர் சிவா இப்போ கங்குவா படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. அந்த படமும் ரிலீஸ்க்கு தயாராகி இருக்கு. இந்த கூட்டணி மீண்டும் சேருமான்னு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சரி, ஓகே கைஸ், இந்த கூட்டணி மீண்டும் ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.